கமிட்டியின் தலைவராக எங்கள் சகோதரர் அண்ணன் மாணிக் தாகூர் அண்ணன் பொறுப்பேற்றிருக்கின்றார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களோட ஒரு அண்ணனா இருந்து அம்மா உன் பேரை நான் ரெக்கமெண்ட் பண்றேம்மா அப்படின்னு அங்கங்க பேசுவாரு. நல்லா வேலை செய்யுங்கன்னு ஊக்குவிப்பாரு. ரொம்ப உறுதுணையா இருப்பாரு. தைரியமான வார்த்தைகளை அடிக்கடி பேசுவாரு. எந்த நேரத்துல போன் பண்ணாரு எடுப்பாரு. அவர்கிட்ட இருக்க ஒரே குறை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம போன் பண்ணிருப்போம், அவர் பல வேலையில இருந்திருப்பாரு. ஆனா அவர் என்ன பண்ணுவாருன்னா, விடிய கிளம்புற 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருப்பாரு. அவருடைய பணிகள் அந்த மாதிரி. பாராளுமன்றத்துக்கு போகணும், தொகுதியை பார்க்கணும், அதோட தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மாநில தலைவர் பதவிக்குண்டான பணிகளையும் பார்க்கணும். அது போக மற்ற மாநிலங்கள் பணிகளையும் பார்க்கறதுனால 3 மணிக்கு எழுச்சிருவாரு அண்ணன். 3:30 மிஸ்டு கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுவாரு. இல்லடா அண்ணன் காலையில 4 மணிக்கெல்லாம் கூப்பிட்டாரு போன்ல அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு போன் காலை கூட தவற விடாம இருக்கக்கூடிய தலைவர் எங்கள் அண்ணன் மாணிக் தாகூர் அவர்கள். அவருடைய ஒரு வேத வாக்கா அவர் பதவி எடுத்த உடனேயே லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்திருக்காரு. அதாவது இவர்தான் மாணிக் தாகூர் அண்ணன் பொறுப்பெடுத்திருக்காரு. அண்ணன் என்ன சொல்லி இருக்காருன்னா, லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர். எங்கேயும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் லஞ்சம் கொடுக்க கூடாது, லஞ்சம் வாங்க கூடாது அப்படிங்கிறது ஒரு பெரிய உறுதிமொழியா எடுத்து அது ஒரு சரித்திர புகழ் பெற்ற நம்மளுடைய தலைவர் காமராஜர் ஐயாவின் இந்த நன்னாள்ல இருந்து ஒரு பிரச்சாரமா தமிழ்நாடு முழுக்க சென்று கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு எங்களுடைய ஒத்துழைப்பும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பாவம் ஆட்டோக்காரங்க எல்லாம் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. அவங்களுக்கு கொடுக்கறத கொடுத்துட்டா பாவம் அவங்க வேலை கெட்டக்கூடாது, அவங்கள முதல் அனுப்பிச்சு விட்டுறாரு. அங்க வச்சிட்டீங்கன்னா சாமான